இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டயபெட்டிஸ். Hello everyone, I am Dr. Shanupriya, intensivist and diabetologist at Oxymed Hospital. டயபெட்டிஸ் அப்படின்றது என்னன்னா நம்ம ரத்தத்தில் சுகர் அளவு அதிகமாக இருக்கும்போது தான் நம்ம வந்து டயபெட்டிஸ் அப்படின்றது சொல்கிறோம். இது வந்து டயபெட்டிஸ் நம்மளுக்கு 2 டைப் இருக்குது. டைப் 1 டயபெட்டிஸில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இன்சுலினே கிடையாது. அப்போ நம்ம வந்து இன்சுலின் நம்ம உடம்புல இல்லாத போது ஆர்டிஃபிஷியல் இன்சுலின் மூலியமாக தான் நம்ம வந்து கொடுத்து அந்த சுகரை வந்து கண்ட்ரோலில் வைக்கணும். டைப் 2 டயபெட்டிஸ் பார்த்திங்கன்னா இன்சுலின் நம்ம உடம்புல இருக்குது, ஆனால் அது வந்து சரியாக அதோட வேலையை செய்யாததுனால நம்மளுக்கு சுகர் அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டே இருக்கோம், இல்லை நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பெருசாக நம்மளுக்கு அந்த அளவுக்கு எனர்ஜி வெளியில் யூஸ் ஆக போகிறது இல்லை. அப்போ அந்த செல்ஸ் வந்து அந்த எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ணிக்காது. நம்ம கொடுக்குற எனர்ஜியை வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால வந்து நம்மளுக்கு பிளட்டில் வந்து சுகர் லெவல் ஹையாகவே காமிக்கும். சுகர் எனக்கு இருக்குன்னா அதோட சிம்டம்ஸ் என்னென்னலாம் நம்மளுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகமாக வந்து சிறுநீர் கழிக்கிறது, அதாவது ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். முன்னாடியிலேருந்தே நம்ம இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு மீலை வந்து சாப்பிட்டு அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு சேஞ்ச் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து we can always prevent diabetes. Always remember that you are what you eat.